circle radius as radius. You have to cut the arc at center line. The circle radius எவ்வளோ 20 mm. So 20 mm radius எடுத்து நான் என்ன பண்றேன் center lineல கட் பண்றேன். எங்க m சென்டரா இருக்கு. Then அந்த பாயிண்ட வந்து E னு மார்க் பண்ணுங்க. ஓகேவா? Then அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் வெர்டிகல் லைன் போடுறேன். அந்த வெர்டிகல் லைன் பேஸ் லைனை டச் பண்ணும். இதுதான் பேஸ் லைன் ஆர் டைரக்ட்ரிக்ஸ் லைன் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். இந்த லைனுக்கு மூணு பேர் என்னென்னது பேஸ் லைன் ஆர் டைரக்ட்ரிக்ஸ் லைன் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். இப்போ இந்த பாயிண்டையும் n னு மார்க் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் என்னது n னு மார்க் பண்ணுவாங்க. n ஐயும் m ஐயும் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணனா அதுதான் வந்து நார்மல். இந்த பக்கம் எவ்வளவு அகலம் இருக்கோ அதே அகலத்துக்கு அப்ராக்ஸிமேட்டா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அகலம் மாதிரி டபுள் த டைம்ஸ் இந்த இடத்தை பர்பெண்டிகுலரா வச்சு இப்படி ஒரு லைன் தென் இப்படி ஒரு லைன் இது போட்டனா இதான் டான்ஜென்ட். இதுல கீழே இருக்கிறது t, இது t டேஷ். எது மேக்கப் வருதோ அதுக்கு டேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து 90 டிகிரி அந்த L மாதிரி போட்டனா அதுக்கு 90 டிகிரி சிம்பிள். அதாவது இந்த லைன் ஒன்றுக்கு ஒரு பர்பெண்டிகுலரா இருக்கு 90 டிகிரில இருக்கு அப்படின்றது மீனிங். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வச்சு மெஷர் பண்ணா இந்த பக்கம் பார்த்தாலும் 90 டிகிரி வரும், இந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு 90 டிகிரி வரும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இது வந்து டைமென்ஷன் மார்க் பண்ணுறது. ஓகேவா? எப்பயுமே வந்து கொஸ்டின்ல கிவன் கொடுத்துருக்க கிவன் டைமென்ஷன் மட்டும்தான் மேக்ஸிமம் மார்க் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தோன்னா எலிப்ஸ் பேரபோலா ஹைப்பர்போலாக்கு கொடுத்துருக்க டைமென்ஷன் மட்டும்தான் மார்க் பண்ணணும். ஆனால் சைக்ளாய்டுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிற டைமென்ஷனும் சேர்த்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ எலிப்ஸ் பேரபோலா ஹைப்பர்போலாக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து இங்கே வந்து டி, இங்கே வந்து டி இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து என்ன பண்ணுற பில இருந்து இப்படி ஒரு டைமென்ஷன் எப்படி மார்க் பண்ணணும்னா எஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா டிஸ்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். d to f ஆ d to d ஆ d to f ஆ எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் மார்க் பண்ணணும். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் வெர்டிகல் லைன் போட்டு அது கர்வ் கிளியர் பண்ணணும். போயிட்டு ஒரு சின்ன ஹரிசாண்டல் லைன் எல்லாமே 6x தான். நான் சொல்லியிருக்கேன் இந்த லைன் சரி இந்த லைன் சரி 6x. தென் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மார்க் பண்ணி 40 இந்த ஆரோ வந்து டாட்டா இருக்கும். டெக்ஸ்ட் லைனுக்கு மேல இருக்கும், லைனுக்கு கீழே எழுதுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இது பேர் வந்து என்னன்னா ப்ரொஜெக்ஷன் லைன். இது ப்ரொஜெக்ஷன் லைன். இது டைரக்ட்ரிக்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதால அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா இப்போ ஒரு லைன் போட்டால் அது பேர் என்னது ப்ரொஜெக்ஷன் லைன். இது பேர் ப்ரொஜெக்ஷன் லைன். இதில் மல்டிபிள் லைன்ஸ் வரையணும் இல்லையா? அந்த லைன்ஸ் பேர் ப்ரொஜெக்ஷன் லைன். ஓகே, ப்ரொஜெக்ஷன் லைன்ன்றது சிம்பிளி கால்ட் as ரெஃபரன்ஸ் லைன் சொல்லுவாங்க. ஓகே, அது ப்ரொஜெக்ஷன் லைன் சொல்லுவாங்க. இதுவும் லைன் வச்சு வரைய ப்ரொஜெக்ஷன் லைன். ஸோ இந்த இடத்துக்கு இந்த ஒரு மெஷர் பண்ணா எனக்கு 40 வேணும். ஒரு ஆரோ ஹெட்டோட சைஸ் என்ன அப்படின்னு வந்து உடனே இன்டர்வியூல வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 1:3 ரேஷியோன்னு சொல்லணும். 1:3 ரேஷியோ. ஓகேவா? அப்போ அது வந்து டைமென்ஷன் வந்து mm ல எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. 1:3 ரேஷியோ. அது என்ன மீனிங்னா இது வந்து 1 mm னா இது வந்து 3 mm. இது 2 mm னா இது 6 mm. இது 3 mm னா இது 9 mm. ஓகேவா? அதனால என்ன சொல்லிட்டேன் 1:3 ரேஷியோ. இந்த அகலம் எவ்வளவு குறையோ அது இந்த 3 டைம்ஸ் தெரியும். ஆரோ வந்து இந்த மாதிரி போட்டனா அந்த ஆரோ மேல எடுத்துவாங்க. நீ சாலிட் ஆரோ தான் போடணும். சோ ஃபுல்லா வந்து டார்க் பண்ணி. ஓகேவா? அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்ஷன் லைனை தாண்டி போயிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த லைனுக்கு டச் பண்ணாமலையும் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணக்கூடாது. கரெக்டா அந்த லைனை அதை டச் பண்ணணும். லைனை தாண்டி போகக்கூடாது. சார் என்னால் எப்படி சார் ஒவ்வொரு வாட்டி 1 mm 3 mm 2 mm 6 mm கரெக்டாக வரைய முடியாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், மெல்லிஸாக வந்து அந்த ஆட் வந்து போடணும். மாத்திர மாதிரி போடக்கூடாது. மெல்லிஸாக போட்டு கொஞ்சம் லென்த்தியாக போட்டுக்கிட்டோம்னா அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும்.
அது வந்து கரெக்டா அந்த ப்ரொஜெக்ஷன் லைனை டச் பண்ற மாதிரி பார்ப்போம். அது டச் பண்ணி இந்த பக்கம் வரக்கூடாது, டச் பண்ணாமலே இருக்கக்கூடாது, கரெக்டா அது டச் பண்ணணும். இதுதான் வந்து டைமென்ஷன் லைன். இது பேர் வந்து லீனியர் டைமென்ஷன். இது பேர் என்னது? லீனியர் டைமென்ஷன். இது பேர் லீனியர் டைமென்ஷன். இப்போ நாம வந்து இந்த பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டைமென்ஷன் பண்ண போறோம், லீனியர் டைமென்ஷன் பண்ண போறோம். லீனியர் டைமென்ஷன் எங்க பண்ண போறோம்னா இதுல இருந்து இது ஓகேவா 6 ஒரு லைன், இந்த லைனுக்கு கேப் மினிமம் 10 mm இருக்கணும். இங்க வந்து நாம ஜாஸ்தி இருக்கிறோம், அதனால மினிமம் 10 mm கூட எக்கச்சக்கமா போயிடும். ஏன்னா கர்வ் கீழே தான் நம்ம இங்க வரையறோம். ஓகேவா? இங்க வந்து நாம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நெருக்கமா போட்டுக்கூடாது. ஒரு டைமென்ஷன் லைன் ஒரு டிராயிங் போறோம்னா அந்த டிராயிங்ல இருந்து குறைஞ்சபட்சம் 10 mm தள்ளி தான் இருக்கணுமே தவிர 10 mm உள்ள வரக்கூடாது. ஓகேவா? அப்போ 10 mm வரை 15, 20, 30 எவ்வளவு நாள் போறோம், ஆனா 10 mm உள்ள வரக்கூடாது இந்த டாட். சரியா? இது 6xல போடணும். இந்த இடத்துல ஒரு ஆரோ போட்டு போறேன், தென் இந்த ஒரு ஆரோ போட்டு போறேன். இது வந்து என்ன பண்ணுவாரு, pi d = 125.6 mm னு எழுதக்கூடாது. ஏன் mm னு எழுதக்கூடாது? நீ வந்து என்ன பண்ற, அங்க ரைட் ஹேண்ட் சைடுல யூனிட்ல ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm னு போட்டுற. அப்ப அது போடும்போது இங்க திரும்பவும் நாம என்ன பண்ண தேவையில்ல, mm னு எழுத தேவையில்ல, எழுதவும் கூடாது. ஓகேவா? சோ 125.6 னாலே அது 125.6 mm ல இருக்குன்னு அர்த்தம். இது வந்து லீனியர் டைமென்ஷன். அடுத்தது கொடுத்திருக்க டைமென்ஷன் எது, சர்க்கிளோட டைமென்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சர்க்கிளுக்கு வந்து நான் லீனியர் டைமென்ஷன் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணனும்னா லீனியர் டைமென்ஷன் பண்ணணும். லீனியர் டைமென்ஷன் எப்படின்னா இங்க ஒரு ஆரோ வெட்டு, இங்க ஒரு ஆரோ வெட்டு. சோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் தான் வந்து 40 mm. அத நான் இதே ஆங்கிள்ல மேல எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பக்கம் ஹரிசாண்டலா ஒரு லைன் போடுறேன். ஓகேவா? அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஆரோ வெட்டு போடுறேன். 1 2 3 சென்டர்ல டாட் போட்டா இதுக்கு பேரு லீனியர் டைமென்ஷன். அதாவது இப்படி போறது. இது 45 டிகிரி இருக்கணும் எப்பவுமே அந்த லைன். அதனால தான் இந்த 45 டிகிரி லைன்ல நான் இதை கனெக்ட் பண்ணேன். ஓகேவா? இது ஹரிசாண்டல் லைனா இருக்கு. ஓகேவா? இங்க வந்து நான் என்ன பண்ணனும், டயா 40. ஓகேவா? அதாவது அது வந்து சர்க்குலர் டைமென்ஷனை இண்டிகேட் பண்றதுக்கு அந்த டயாமீட்டர் கொடுக்குறேன். சார் நான் இப்போ இந்த ரேடியஸ் சொல்லக்கூடாதா? தாராளமா சொல்லலாம். அப்ப எப்படி சொல்லணும்னா இப்போ இப்படி இருக்குன்னா ஒரே ஒரு ஆரோ வெட்டு, இங்க டாட், இங்க R20. இதுவும் டயாமீட்டர் 40 தான். ஆனா நான் ரேடியஸ் சொல்லும்போது R20, இங்க ஆரோ வெட்டு, இங்க டாட். சார் அப்ப R20 ஈஸியா இருக்கு, ரெண்டு ஆரோ வெட்டு நான் கட் பண்ணிடலாமா? R20 நான் போட்டுக்கலாமா? நான் போடக்கூடாது. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, diameter கொடுத்திருக்காங்க. So you have to mark the diameter dimensions. சரியா? ரேடியஸ் நால இது நீ மார்க் பண்ணு. ரேடியஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, இந்த டைமென்ஷனை மார்க் பண்ணு. Is it clear? இத டவுட் இருக்கா? நோ சார். இது வந்து லீனியர் டைமென்ஷன். இது பேரு லீனியர் டைமென்ஷன். என்ன டைமென்ஷன்? லீனியர் டைமென்ஷன். Is it clear? டான்ஜென்ட் நார்மல் புரியுதா? டான்ஜென்ட் நார்மல் வந்து பாத்தீங்கன்னா டிரா டான்ஜென்ட் நார்மல்